நீங்க பண்ற ஃபுட் பிசினஸ்ல நிறைய செலவு ஆகுதா? இன்ஃபினிட்டி ஃபுட் அகாடமில உணவு தொழிலை கத்துக்கிட்டு யாருக்கு வேண்டுமானாலும் ட்ரெயின் பண்ணலாம். சம்பளத்தை லட்சக்கணக்கில் மிச்சப்படுத்தலாம். மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு. என்ன பண்றது, உங்களுக்காக நாங்களும் குறைச்சிக்கிறோம்ல, எங்களுக்காக நீங்களும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்கன்னாரு. சரின்னு இல்லாம இல்லைன்னு இல்லாம ஆட்டிட்டு வந்திருக்காரு. நீங்க மொட்டை மொட்டையா பேசுறதுதான் பிரச்சனை. தலையாட்டிட்டு வந்திருக்காருன்னு சொன்னீங்க. என்னடா சொல்லணும்? தலையாடி சொன்னாருன்னா எப்படிடா புரிஞ்சுப்பாங்க? என்ன நடந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? சேப்பு துண்டு எல்லாம் போட்டுக்கிட்டு ஜம்முன்னு எஜமான் ரஜினி மாதிரி உள்ள போயிருக்காரு. துண்டு தலை இல்ல தவறல, அதுவும் தவற, நல்லா தான் இருந்திருக்கு. அப்பன்னு பார்த்தா ஆப்போசிட்ல முதலமைச்சர் உள்ள இருந்து வந்திருக்காரு, எப்படின்னு இருக்காரு. இவரு நம்மளால கை கட்டுறது போல எப்படின்னு இருக்காரு, திருப்பி இப்படின்னு இருக்காரு. இவருல என்ன திருப்பி திருப்பி கை காட்டுறாரு, அஞ்சு அத புரிஞ்சுக்கோன்னு தான் சொல்றேன் அப்படின்னு இருக்காரு. ஏன் திருப்பி கை காட்டுற, என்னவா இருக்கும்னா அது ஏங்க அஞ்சுன்னு சொல்லிட்டு இருக்காருங்க திருப்பி திருப்பி. என்னது அஞ்சா நினைச்சேன். சரி அண்ணன் வந்து 8 வாங்கிட்டாருன்னா 8 மனுஷ வாழ்வை பிரிச்சுக்கோ. அதையும் பிரிக்கணுமா? இல்ல ஆமா, அவங்களுக்கு பிரிச்சு தரணும்ல. அதுலயும் 4 அவங்க கேட்பாங்க. சரி 8 கொடுத்தாச்சு, ஆமா நான் ரொம்ப சந்தோஷம், 6க்கு 8 எவ்வளவு பரவாயில்ல, சரி 4 உதயசூரியன்ல நின்று இது எனக்கு வேண்டாம் நீங்களே வச்சுக்கீங்க அப்படின்னு மதிமுகவுக்கு 4 கொடுத்து 3 பிடிங்க. அந்த பாட்டு பாடுங்க, 6 பத்தி யாருன்னு ஊரை கேளுடா. அந்த பாட்டு இருக்க கூடாதுன்னா 6 யாருக்கும் தரல, 5 கொடுத்து வச்சுட்டாங்க. இப்பெல்லாம் நீங்க பாடுற பாட்டு தான் பாடணும். 5 வண்ண பூ 5 கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் திருப்பி ஒருவேளை ஆட்சி அமைச்சாங்க, திமுக ஆட்சி அமைச்சாங்கன்னா அவங்க ஆட்சியில நடக்கிற அவலங்களுக்கு எல்லாத்துக்கும் கண்டனமும் போராட்டங்களும் பண்ணிடுவாரு. யா இப்ப என்ன மாட்டாரா? இப்ப நம்ம என்ன பேசிட்டோம்? 8 கொடுத்தாவது நான் எதுவும் பேசாம வாய மூடிட்டு நான் இருப்பேன், முட்டு கொடுத்துருவேன். ஆனா 5 கெஞ்சுன்னு நீங்க பஞ்சா பறக்க விட்டுருவேன். அடுத்து தள்ளிட்டாலும் கணக்கு அது கிடையாது. தேர்தல்ல நிக்க ஆள் இருக்கா, தாவேக்கால இருந்து நின்றுருக்காங்களா, அதுதான் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் சக்சஸ். அது இல்லாம பிஜேபியில இருந்தோம்னா பிஜேபியில இருந்து கூட தான், திமுக கூட தான் பிஜேபியில இருந்து நிறைய பேரை சேர்த்திருக்காங்க, ஏடிஎம்கேல இருந்து கூட தான் நிறைய பேரை சேர்த்திருக்காங்க. இந்த மாதிரி கட்சியில இருந்து இன்னொருத்தர் சேர்க்கக்கூடாது அப்படின்ற கணக்கெல்லாம் எதுவும் கிடையாது. நான் மறுபடியும் சொல்றேன், விஜய் அவர்கள் ஒன்றும் இது ஆரம்பிக்கல, ஒரு ஆன்மீக இது சொற்றோட ஆரம்பிக்கல, இவங்க தான் வரணும் அவங்க தான், அதெல்லாம் கிடையாது. அவரு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அதுக்கு 4 பேர் வருவாங்க, 4 பேர் போகும். இன்னொரு பிரச்சனை நடந்துச்சு, ஒருத்தருக்கு சீட்டு கொடுக்கலன்னு சொல்லி புதுச்சேரியில் இருந்தது. இதெல்லாம் நடக்கதான் செய்யும். கட்சினா இந்த மாதிரி பிரச்சனைகள் வரதாங்க செய்யும். ஒரு கட்சி அது போட்டு பூம் பண்ணிட்டே இருக்காங்க. அது ஊடகத்தோட நரேட்டிவ். ரெட்ரோலுக்ஸ் குடும்பங்களுக்கு வணக்கம். இன்றைய கார்த்திக் விஷன் நிகழ்ச்சியில் தமிழகத்தில் நடக்கும் அரசியல் நிகழ்வுகளை பற்றி விவாதிக்கலாம். வணக்கம் கார்த்திக். வணக்கம் ஜோ. ரெட்ரோலுக்ஸை தொடர்ந்து சப்போர்ட் பண்றவங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்றவங்களுக்கும் மிக்க நன்றி. தொடர்ந்து பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சூப்பர் தேங்க்ஸ். செஞ்சவங்களுக்கும் மிக்க நன்றி. சப்போஸ் உன்னை காதலித்தால் சப்போஸ் சப்போர்ட்னு இதுதாங்க உங்கள்கிட்ட இருக்கிறதே. அது எப்படி கொண்டு போனாலும் அது ஒரு மாதிரி அப்படியே இல்லையா? சப்ஸ்கிரைப் தான் வந்து இன்னொரு திடீர்னு சப்போர்ட் அது வந்துருச்சு. அது எல்லாம் ஒண்ணு தானே, சப்போர்ட் சப்ஸ்கிரைப் எல்லாம் ஒண்ணு தானே, தப்பு கிடையாது. போயிடலாங்களா? போயிடலாம். அதிமுக ஜெயிச்சிருச்சா? ஜெயிக்கல, போட்டி என்ன நடக்கல, அதுக்குள்ள ஜெயிச்சிட்டோம் 210. நம்ம வேற இப்ப என்டிஏவுக்கு. ஆமா, முதல் நியூஸே அதான் வந்துருக்குது. நம்ம என்ன பண்றது? இப்போதான் அந்த தொகுதி யார் யாருக்கு எத்தனை தொகுதின்ற அந்த சீட் ஷேரிங் வந்து வெளியிட்டாங்க. பாஜக வெற்றிகரமா 27, பாமக 17ங்களா? பாமகவுக்கு 18, அமமுகவுக்கு 11 அப்படின்னு சொல்லி முக்கியமான கட்சிகள், அதாவது இன்னும் புரட்சி பாரதம், புதிய தமிழகம், இவங்களுக்கெல்லாம் இன்னும் தமாமுக இவங்களுக்கெல்லாம் வந்து பண்ண வேண்டியது இருக்கு. அவங்களுக்குலாம் 2, 2, 1 இப்படி தானே கொடுக்க போறாங்க. ஸோ அது பிரச்சனையா இருக்காது. ஸோ இதுவும் பிரச்சனை இல்லை, இதுவுமே முடிஞ்சிருச்சு. இது ஆல்மோஸ்ட் எப்பவே முடிஞ்சது தான். என்னென்ன கொடுக்க போறோன்றதெல்லாம் முன்னாடி எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். எல்லாரும் சொன்னாங்க 50 கேட்கறாங்க, 125 கேட்கறாங்க, பாஜக 90 கேட்கறாங்க, 210 நாங்க நிக்கிறோம், வெறும் 24 அதிமுகவும் அமமுகவும் பாமகவும் நிக்கும் அப்படின்னு பயங்கரமா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் இல்ல, வெறும் 27 தான் அப்படின்றது. போன தடவை
2021 20 21 கொடுத்தாங்க. அதுல இருந்து இப்போ வந்து ஒரு 7 எக்ஸ்ட்ரா 20 வச்சுக்கோங்களேன், 7 வந்து எக்ஸ்ட்ரா ஆயிருக்கு. ஸோ அவங்களும் வந்து தமிழ்நாட்டில் கால் ஊன்றி இருக்காங்க இல்லையா, அவங்களும் வந்து 2024 நாடாளுமன்ற தேர்தலெல்லாம் வந்து நின்றுருக்காங்க. அவங்களுக்கும் சில பல வாக்குகள்லாம் வந்து விழுந்திருக்கு. 2 பேரும் பிரிஞ்சு நின்னதுனால வந்து விழுந்த வாக்குகள், அப்புறம் நிறைய இடங்கள்ல செகண்ட் பிளேஸ்ல போனாங்க அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் அதில் வந்து நடந்ததுனால, ப்ளஸ் இப்போ அவங்க மத்தியில் ஆளுங்கட்சியாகவும் இருக்கும். அப்படியுமே 27 தான் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றது மிக முக்கியமானது. இதில் யார் சாமர்த்தியம்னு பார்க்கணுதா, அப்படி பார்க்க முடியாது. இது யார் சாமர்த்தியம், இவங்களா அவங்கள அப்படி பார்க்க முடியாது. ஆனால் ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய பாஜகவுக்கு இங்க 27 தான். ஆனா காங்கிரஸ்க்கு 28. விஜய் பேரை சொல்லி காங்கிரஸ் அங்க 28 வந்து வாங்கிட்டு போயிடுச்சு. இப்ப யார் சாமர்த்தியம் அப்படி பார்த்தா எடப்பாடி தானே சாமர்த்தியம். ஆனா அதை அப்படி ஒத்துக்க மாட்டாங்க. பாஜக இங்க நின்னா தோத்துருன்று பாஜகவுக்கே தெரியும். அதனால 27 அப்படிலாம் அவங்க நினைக்க மாட்டாங்களே. 35 கொடுத்தா அவங்க சந்தோஷமா வாங்கிட்டு அவங்களால ஆளுங்களை நிறுத்தி வச்சு பர்சன்டேஜ் உயர்ந்துருச்சுன்னு சொல்லி 2029க்கு அதிகமா கூட கேட்பாங்க. ஆனா 27 தாங்க, இதுக்கு மேல போனா வெற்றி வாய்ப்புகள் இந்த இடத்துலலாம் பாதிக்கும், உங்களுக்கு இந்த அளவுக்கு தான் வந்து கெப்பாசிட்டி இருக்குன்னு சொல்லி 27 அவங்கள வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் ஏற்படுமா? இது அதாவது பிஜேபியை வந்து பெருசா நாங்க இது பண்ண விடல, தமிழ்நாட்டுக்குள்ள நாங்க இது பண்ண விடல, உங்களுக்கு என்ன கொடுத்து நாங்க எங்க வைக்கணுமோ நாங்க அந்த இடத்துல தான் வச்சிருக்கோன்ற மாதிரி அந்த திரும்பவும் அந்த சிறுபான்மை அந்த ஓட்டு கொண்டு வரதுக்கான. இல்ல சிறுபான்மை ஓட்டு வராது, அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. சிறுபான்மை ஓட்டுகள் அப்படிலாம் பிஜேபி இருக்கிற வரைக்கும் சிறுபான்மை ஓட்டுகள்லாம் பெரிய அளவுக்கு ஒரு ஏடிஎம்கேக்கு வரதெல்லாம் கஷ்டம். ஆனா என்னன்னா இவங்க சொன்ன மாதிரி 35 45 50 60 கேட்கறாங்க அப்படின்ட்டு மொத்தமா இவ்வளவு கேட்கறாங்க, இதெல்லாம் நாங்க பிரிச்சுக்கணும் அந்த மாதிரிலாம் இல்லை. ஏடிஎம்கேவோட ஆஃபீஸில் அது நடந்திருக்கு. ஸோ எல்லாம் டெல்லிக்கு போனீங்க அப்படின்ற ஒரு பேச்சு வந்தோன்னே இங்கே வாங்க, இங்கே தான் நடக்க போகுதுன்னு சொல்லி இன்னைக்கு காலைல பியூஷ் கோயல் வந்தார். வந்து உட்காந்தோன்னே 27 தொகுதிகள் வந்து பிரித்து கொடுத்துட்டாங்க. அவங்களுக்கும் பிரித்து 18 தொகுதியில் பாமகவுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ அமமுகவுக்கும் 11 தொகுதிகளை வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ ஓவராலாக பெரிய கூட்டணிகள் எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு. வெற்றி கூட்டணியா? ஆமா, வெற்றி அவங்களுக்கு 210 தொகுதி வெற்றி அப்படின்னு சொல்லி அவங்களே ஒரு தொடர்ந்து ஏதோ சொல்லிட்டு இருக்காரு. 210 அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதனால வந்து அது பெரிய பிரச்சனை எல்லாமே முடிஞ்சிருச்சு. இனிமே பாஜக மிரட்டுகிறது உருட்டுகிறது அப்படின்றதெல்லாம் வந்து இனிமே வந்து வாய்ப்பு கிடையாது. எண்ட் ஆஃப் தி டே பிஜேபிக்கு 27 தான். காங்கிரஸை விட ஒன்று கம்மியாவே கொடுத்துருக்காங்க, அது ஒரு பேசு பொருள். ஆளுங்கட்சி மத்தியில் ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய பிஜேபிக்கு வெறும் 27 அதிமுக க்ளோஸ் பண்ணியிருக்குன்றது உண்மையாவே ஒரு பெரிய ஒரு. அவங்க நினைச்சா 35-40 வரைக்கும் கூட புஷ் பண்ணலாம், ஆனாலும் அந்த அளவுக்கு போனாலும் முடியாது அப்படின்னு சொல்லி 27ல வந்து க்ளோஸ் பண்ணதுன்றது திமுகவுக்கு ஒரு நியூஸ் கட் தான். ஆளுங்கட்சி மத்தின்றாங்க, அமித்ஷான்றாங்க, மோடின்றாங்க, கூட்டு வந்து 27 கூட்டு வந்து ராயபுரத்துல உட்கார வச்சிருக்க, ராயப்பேட்டையில உட்கார வச்சிருக்க 27க்கு ஒண்ணுமே கிடையாது. நாடாளுமன்றத்திலே 99 சீட்டு தான், 99 சீட்டு தான். 2 டேபிளை உடைச்சாங்க, 2 தடவை டெல்லிக்கு போயிட்டு சொல்லி 28 கொடுத்துருக்கிய அப்படின்னு சொல்லி டிஎம்கேக்கு ஒரு மாதிரியான ஒரு நோஸ் கட்டாக தான் இதை வந்து பார்க்கணும். அந்த வகையில் ஏடிஎம்கே வந்து சக்ஸஸ் பண்ணியிருக்குன்னு தான் சொல்ல, எடப்பாடியும் சக்ஸஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு பிஜேபியும் ஒத்து வந்திருக்கு. நம்மளோட கெப்பாசிட்டி என்னன்றதை தெரிஞ்சு கொடுத்துருக்காங்க. இதுதாங்க ஒரு கூட்டணிக்கு இணக்கமான விஷயம். இப்போ பிஜேபி ஆளுது அப்படின்லாம் நம்ம எல்லாமே சொன்னாலுமே கூட அதிமுக கட் அண்ட் ரைட்டா இவ்வளவுதாங்க அப்படின்னு சொன்னதுன்றது குட். அது வந்து முக்கியமான ஒரு விஷயமா தான் பார்க்கணும். போயிருவோம், திமுகக்கு போயிருவோம். இழுபறியிலே இருக்குது. என்ன பெரிய இழுபறி? நான் முடியாதுன்னு சொல்லி வந்திருக்கேன். அதுவும் அவரே இறங்கி வந்து கேட்குறாரு. யாரு? கம்யூனிஸ்ட் கட்சி வந்து இது வரைக்கும் கேட்டதே இல்லை, இறங்கி வந்து கேட்டிருக்காரு. வேற என்ன பண்றது, உங்களுக்காக நாங்களும் குறைச்சிக்கிறோம்ல, எங்களுக்காக நீங்களும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்கன்னாரு. சரின்னு இல்லாம இல்லைன்னு இல்லாம ஆட்டிட்டு வந்திருக்காரு. நீங்க மொட்டையா பேசுறதுதான் பிரச்சனை. தலையாடிட்டு வந்திருக்காருன்னு சொன்னீங்க. என்னடா சொல்லணும்? தலையாடி சொன்னாருன்னா எப்படிடா புரிஞ்சுப்பாங்க? என்ன நடந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? இவங்களோட மாநில செயற்குழுல அந்த பேபின்னு ஒருத்தர் இந்த பொதுச்செயலாளர் வந்தாரு. வைகோ கூட போயிட்டு இங்கிலீஷ்ல பேசிட்டு வந்தார் இல்லையா? நெக்ஸ்ட் லஞ்ச் வாங்கி தரேன்லாம் சொல்லிட்டு வந்தார் இல்லையா? ஓகே, எல்லாம் சக்ஸஸ் தான் போலன்னு சொல்லிட்டு இங்கேருந்து சிவப்பு துண்டு எல்லாம் போட்டுக்கிட்டு ஜம்முன்னு எஜமான் ரஜினி மாதிரி உள்ள போயிருக்காரு. துண்டு தவறு இல்லை, தவறல, அதுவும் தவற, எல்லாம் நல்லா தான் இருந்திருக்கு. அப்போன்னு பார்த்தா ஆப்போசிட்ல முதலமைச்சர் உள்ள இருந்து வந்திருக்காரு. எப்படின்னு இருக்காரு இவரு, நம்மளால கை கட்டுறது போல எப்படின்னு இருக்காரு, திருப்பி இப்படின்னு இருக்காரு. இவருல என்ன திருப்பி கை காட்டுறாரு?
அதை புரிஞ்சுக்கோன்னு தான் சொல்றேன் அப்படின்னு இருக்காரு. ஏன் திருப்பி கை காட்டுற என்னவா இருக்கும்னா அது ஏங்க 5ன்னு சொல்லிட்டு இருக்காருங்க திருப்பி என்னது 5ஆ? இப்பதான் நாங்க குழுவுல பேசி 6 முடிவு எடுத்துட்டு வந்திருக்கோம். அதெல்லாம் இல்ல 6லாம் கிடையாது, ஏன்டா 5 பேரை வெட்டணும் 6 முகத்தை பகச்சோம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. 5 பேரை பகச்சோம் 6 முகத்தை. அதுதான் நல்ல டைலாக் ஆச்சு. ஏன்டா 5 பேரை எரிச்சோம் 6 முகத்தை பகச்சோம் அப்படின்ற மாதிரி கை காட்டியிருக்காரு. பேச்சுவார்த்தையெல்லாம் நடக்கல. அவர் இப்படின்னு இருக்காரு, இவங்க இல்லன்னு இருக்காங்க அப்படின்னு இருக்காரு. இப்படி சொல்லி இருக்கணும். அதான் சொல்லிட்டாரு. சொல்லிட்டு இப்படின்ட்டாராம். அப்படியே போன வேகத்துல யூட்டன் அடிச்சு என்னங்க அப்படின்னாங்க. இல்ல நாங்களே போனோம் பேசணும், இந்த மாதிரி கேட்டாங்க வச்சாங்க. என்ன கேட்டாங்க? இந்த மாதிரி நாங்க 6ன்னு சொன்னோம். அவங்க இல்ல நீங்க 5க்கு ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் எங்கள்கிட்ட வந்து வேண்டுகோள் விடுத்தாரு. வேண்டுகோள் எது 5 தான் வேணும்னு சொல்லி வேண்டுகோள் விடுத்தாரு. உடனே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் நாங்க வந்து அப்புறம் எதுக்கு கூட்டுனீங்க, மாநில செயற்குழுவை கூட்டுனீங்க, சும்மா இருந்தவரை எங்க இருந்தவரை கூட்டு வந்து உட்கார வச்சு பேசுனீங்க, இதுக்கு நீங்க இங்கே இருந்திருக்கலாமே, பருத்தி மூட்டை அங்கேயே இருந்திருக்குமே, ஒரு பிரச்சனையுமே இருந்திருக்காது. காங்கிரஸ் ஒரு வேலையை கட்டுச்சுல்ல, அப்போ நம்மளும் காட்டி வாங்கணும்ல, அதுக்குதான் இந்த வேலை. காங்கிரஸ் வேலையை கட்டினாலும் எக்ஸ்ட்ரா வாங்குச்சுல்ல. ஏதோ விஜய போட்டோ எல்லாம் காட்டி இதை பாருங்க ட்வீட் போட்ட மாணிக்கந்தாங்க ட்வீட் போட்டிருக்காரு, கிறிஸ்டோடங்கர் பாருங்க ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு, இதோ பாருங்க ராகுல் காந்தி இப்போ விஜய் வீட்டுக்கு தான் கிளம்பிக்கிட்டு இருக்காரு, வண்டியில ஏறிட்டாரு பாருங்க, இதோ பாருங்க கேசி வேணுகோபால் இறங்கி ஈசிஆருக்கு போனாரு, நான் தான் கார்ல டிரைவர் அடிச்சு துரத்தி விட்டு நான் கார்ல ஏறி அழகா வேற வேற இடத்துல கூப்பிட்டு போய் செல்வபிறந்துக்கு நான் காட்டினேன்ல, இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு காட்டினா அப்புறம் பாருங்க கனிமொழியை வந்து பேச வச்சோம் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒண்ணு பண்ணணும். எதுவுமே பண்ணாம பேபியை கூட்டு வந்து இங்க உட்கார வச்சு அவர்கிட்ட பேசுறேன்னு பேசி சும்மா இருந்த வைகோவை அமுச்சு விட்டு ஒரு சீட்டுக்கு ஒரே ஒரு சீட்டுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு சீட்டுக்கு எவ்வளவு பேச்சு தெரியுமா? இவ்வளவும் பேசிட்டு சரி 6 தான் அப்படின்னு போனா மறுபடியும் அங்க இருந்து இப்படின்றாங்க. அட போங்கடா, நம்ம கேட்கவே தேவையில்லை, வேணவே வேணாம் அப்படின்ட்டு மறுபடியும் வந்தாங்க. செய்தியாளர்கள்லாம் கேட்டாங்க, என்னங்க அதெல்லாம் இல்லைங்க, முதலமைச்சர் வேண்டுகோள் விடுத்திருக்கார் 5ன்னு, மறுபடியும் செயற்குழு. என்னதான் பேசுவீங்க செயற்குழுல உட்காந்து? அந்த 5க்கு எப்படி நம்ம ஏதாவது வேலை பார்ப்போம் அப்படின்றதுக்கு தான். 5க்கு வேலை பார்க்குதுங்க, 5 தான் சொல்லிட்டாங்க. சரி ஒன்று நீங்களாவது சரிங்க நாங்கள் குறைச்சிக்கிறோம், நம்ம கொள்கை கூட்டணி, நம்ம வந்து நம்மளோட முழக்கமே பிஜேபி எதிர்ப்பு மட்டும்தான், அதனால 5 என்ன 3 கூட கொடுங்க, நாங்கள் வந்து 3ஐயும் வெற்றி பெற்று காட்டுறோம் அப்படின்னு சொல்லணும். இல்லை நம்மெல்லாம் கொள்கை கூட்டணி, நீங்கள் கேட்குற 6 நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லணும். எதுவுமே சொல்லாம இவர் 5ன்றதும் அவங்க 6ன்றதும் அவங்க 6ன்றதும் இவங்க 5ன்றதும். ஆனா பிரச்சனை எங்கன்னு கேட்டீங்கன்னா என்டிஏ கூட்டணியிலையும் தாவேக்காலையும் தான் இருக்கு. இவங்க கூட்டணியில ஒரு பிரச்சனையும் இல்லை, என்டிஏ கூட்டணி அங்க வந்து சேர மாட்டேங்குது, இங்க தாவேக்கா கூட எவனும் கூட்டணிக்கு வரல, இப்படிதான் பஞ்சாயத்து இருக்கே தவிர இவங்க கூட்டணியில இருக்க எந்த பஞ்சாயத்துமே சொல்லக்கூடாது. இவங்க இப்படி காட்டலாம், 8ன்னு காட்டலாம், 6ன்னு காட்டலாம். ஆனா இங்க நீட்டா என்டிஏல முடிஞ்சிருச்சு, இங்க ஒரு பிரச்சனையும் இல்ல, 234 நாங்க தான், நீங்க பாத்துக்கிறத பாத்துங்க அப்படின்னு நீட்டா முடிச்சுட்டாங்க. மறுபடியும் மாநில செயற்குழுவை கூட்டணும், பேபியை வர வைக்கணும், மறுபடியும் வைகோ வருவாரு, இந்த வைகோக்கு பதிலா துரை வைகோ வந்தாலும் வருவாரு, அந்த சிவப்பு கலர் இதெல்லாம் கட்டிட்டு, கருப்பு பேண்ட் இல்ல அவங்க கட்சி அந்த பேண்டு, நீங்க ஏதோ துக்கம் அனுசரிக்கிறதுக்காக கட்டியிருக்காருன்னு நினைச்சிருக்காதீங்க, அது அவங்க கட்சியோட இது பேண்ட். அதாவது ஒவ்வொருத்தரும் ஒரு விதமா பண்ணுவாங்க. உதயநிதி வந்து கொஞ்சம் பிரசன்ஸான ஆளுன்றதுனால அந்த லோகோவை அங்க வந்து போட்டுக்கிட்டாரு, அது ஓரளவுக்கு ட்ரெண்ட் ஆச்சு, அவங்க கட்சி நேரடியும் ஓரளவுக்கு இதா இருந்துச்சு. இப்ப உதயநிதியை பார்த்தாலே அதுதானே, ஒரு டிஷர்ட்ல தானே வருவாரு, ஒரு இந்த லோகோவோட வருவாரு அப்படின்ற ஒரு ஐடென்டிஃபை வந்துருச்சு. நம்மளும் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லி லோக்கல்ல டைலர்கிட்ட கொடுத்து இந்த பேண்ட் ஒன்று ரெடி பண்ணியிருக்காரு. அது நல்ல பேண்டாவது ரெடி பண்ணிருக்கலாம். இவரு சொன்ன மாதிரிதான், அது என்ன பிபி பாக்குற மிஷின், ஒரு கொடியாவது கட்டியிருந்த இடத்துல அவங்க கொடியாவது போட்டிருந்தாலே இந்த இடத்துல போட்டு இருந்திருக்கலாம். அது என்னவோ தெரியல, படிச்சவரு பண்பானவர் அவரே எப்படி பண்றாருன்னா இதான் நடந்திருக்கு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுக்கு மீண்டும் 5 தான், அதுக்கு வாய்ப்பு கிடையாது, 6க்கெல்லாம் வந்து வாய்ப்பு கிடையாது அப்படின்றதுதான் பேச்சுவார்த்தைகள். அவர் பேசும்போதே தெரியுது இல்லைங்க, அவ்வளவுதான் 5 தான். முதலமைச்சரே வேண்டுகோள் விடுத்தாருன்னா, முதலமைச்சர் இதுக்கு முன்னாடி வேண்டுகோள் தானே விடுத்தாரு, அப்ப மட்டும் ஏன் வந்து நீங்க கரிசனம் காட்டல, இப்போ வந்து கரிசனம் காட்டுறீங்க. சோ கவனிப்புகள் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பாத்துக்கிறோம், செட்டில் எல்லாம் மேல இருக்கிறோம் பாத்துப்போம் அப்படின்னு சொன்னதுனால மேபி அது செட் ஆயிருக்கலாம்னு நினைக்கிறேன். பாட்டெல்லாம் வேற பாடுறேன்னு சொன்னீங்க, என்ன பாட்டுங்க? 8 மனுஷன் 8 இருந்தா தானே பாடுறது. நான் நினைச்சேன் சரி அண்ணன் வந்து 8 வாங்கிட்டாருன்னா 8 மனுஷ வாழ்வை பிரிச்சுக்கோ, அதையும் பிரிக்கணுமா? இல்ல ஆமா அவங்களுக்கு பிரிச்சு தரணும்ல, அதுலயும் 4 அவங்க கேட்பாங்க. சரி 8 கொடுத்தாச்சு, ஆமா நான் ரொம்ப சந்தோஷம், 6க்கு 8 எவ்வளவு பரவாயில்ல, சரி 4 உதயசூரியன்ல நின்று இது எனக்கு வேண்டாம் நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்துலான்னு பார்த்தாரு.
8 மனுஷ வாழ்வை பிரிச்சுக்கோன்னு அவரும் பாடலாம் தான் ரெடியா பாட்டுல எடுத்து வச்சாரு. பட் 8 இல்லைங்க, வரமா அதே 6லயே இருங்களேன். 5 ஏன் 5 போக கூடாதா? இப்ப பாருங்க, இப்ப நீங்க மதிமுகவுக்கு 4 கொடுத்து 3 பிடிங்க. அந்த பாட்டு பாடுங்க, 6 பத்தி யாருன்னு ஊரை கேளுடா. அந்த பாட்டு இருக்க கூடாதுன்னா 6 யாருக்கும் தரல, 5 கொடுத்து வச்சுட்டாங்க. இப்பெல்லாம் நீங்க பாடுற பாட்டு தான் பாடணும். 5 வண்ண பூ இந்த என்ன பண்ணது தக் லைஃப், அது அவங்க கூட்டணி கட்சியில உள்ள ஒருத்தர், அவரோட அவங்க தான் ப்ரொடியூசர்னு நினைக்கிறேன். மெட்ராஸ் டாக்கிஸ்ட், சாரி மெட்ராஸ் டாக்கிஸ்டும் அவரும் கமலும் சேர்ந்து, கமலும் சேர்ந்து. ஸோ 5 வண்ண பூவே தான் எல்லாருக்கும் இந்த தடவை. சிபிஐக்கு 5 வண்ண பூவே, மார்க்சிஸ்டுக்கு ஒரு 5 வண்ண பூவே, சிறுத்தைகள்ட்டையும் 5 வண்ண பூவே தான் கேட்டிருக்காங்களாம். அவர் மட்டும் 8 மனுஷ வாழ்வை பிரிச்சுக்க மட்டும் எனக்கு கொடுங்களாங்க, எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு, மன துக்கத்துல இருக்கேன், நானு துக்கத்துல இருந்தா 4 தாங்க நிக்கணும், ஏன் 8 நிக்கிறீங்க அப்படின்றாங்க. ஒரு ஆதவ ஒரிஜினா ஏதோ ஒரு பொதுக்குழு கூட்டம் அந்த இதுல பேசியிருந்தாரு பாத்தீங்களா? ஆமா, திருமாவளவன் வந்து ரொம்ப கண்ணுல தண்ணி மட்டும்தான் வரல, தலைவரே அழுகுறாத எக்காரணத்தை கொண்டோம் அப்படின்னு. என்ன இருந்தாலும் முன்னாள் தலைவர், அதனால அவருக்கு அந்த கரிசனம் எப்பவுமே உண்டு. இப்பயாவது வாங்க எங்க கிட்ட அப்படின்னு கூப்பிடுறதுக்கான ஒரு இதா இருக்குமா? இப்பயுமே வந்து வாய்ப்புகள் இருக்குங்க, வாய்ப்புகள் எப்பவுமே, அதாவது இப்போ பிரிச்சுட்டாங்கன்றதுனால போகாமலாம் இப்பயுமே வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த வாய்ப்புகளை அவங்க பயன்படுத்த மாட்டாங்க, அவங்களுக்கு அது தேவையும் இல்லை. ஏன்னா அவங்க கொள்கை கூட்டணி. ஸோ கொள்கை கூட்டணியில உங்களுக்கு வந்து சீட் ஷேரிங்ல தான் பிரச்சனை, கொள்கையில் எந்த பிரச்சனையும் கிடையாது. இல்ல விசிகாவும் கம்யூனிஸ்டும் வெளியே போச்சுன்னா அது திமுகவுக்கு மிகப்பெரிய அடி. அதனால அவங்க அது காங்கிரஸே போக கூடாதுன்னு தான் சொல்லி பிரேமலதா அவங்க கட்சியை வந்து உள்ள எடுத்துட்டு வந்தாங்க. ஸோ அப்போ வந்து இப்போ எல்லா பிரச்சனைக்கும் காரணமே தேமுதிக தான். இப்போ இங்கே 8 கிடைக்காததுக்கு காரணமும் பிரேமலதா தான், இங்கே 6 கன்ஃபார்ம் பண்ண முடியாத காரணமும் பிரேமலதா தான். ஸோ அதனால தான் வந்து இப்போ அந்த பாஷா பாட்டை எடுக்க முடியாம திருமாவளவன் வந்து தவிச்சுக்கிட்டு இருக்காரு. இல்லை, ஒரிஜினல் டாடாய்ஸ் நம்ம யாருன்னு எப்பயுமே வைகோ அவர்களை தான் நம்ம சொல்லுவோம். இந்த தடவை வந்து இவங்களை சொல்லலாமா? இது டாப் நாச்சு, இது அதுக்கும் மேல. நீங்க இதெல்லாம் வந்து நீங்க இதுல டெஸ்கிரைபே பண்ண முடியாது, உள்ளாரையே பண்ண முடியாது. சச் அ நைஸ் ஹியூமன் பீயிங் பார்ட்டி இது தேமுதிக. அதுதான் வந்து எடுத்து வச்சிருக்கேன், அது கொஞ்சம் அடிப்போம். அதாவது 8ன்றது தெரியல, உறுதியா 8 தருவாங்களான்றது தெரியல. ஏன்னா இவங்களுக்கு 8 கொடுத்தா தேமுதிக 9. ஆக்சுவலா தேமுதிக ஆல்ரெடி முடிஞ்சிருச்சான். இல்ல இப்போ இவங்களுக்கு எத்தனை பெர்சன்டேஜ்? விசிகாக்கு 2.5 இருக்குங்களா? 2.5 இல்ல, ஓவராலா பார்த்தா ஒரு 1, 1.5 அந்த ரேஞ்சுக்குள்ள. அதாவது அவங்க போட்டி போட்ட 6 தொகுதியில உள்ள வாக்கு சதவீதப்படி பார்த்தா 2024 எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா ஒரு 1, 1.5க்குள்ள வருது. அவங்க கடைசியா போட்டி போட்டது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்க்கும்போது ஒரு 0.4% வருது. ஆனா என்னன்னா தேமுதிகன்னு அவங்க அந்த தேமுதிகான்னு 4 எழுத்து வச்சிருக்காங்க, ஆனா இவங்க விசிகான்னு 3 எழுத்து தான் வச்சிருக்காங்க. சோ உங்களுக்கு ஏன் விசிகான்னு வச்ச 3 எழுத்துக்கு எதுக்கு 8? தேமுதிகான்னு வச்சிருக்காங்க, அவங்களுக்காவது ஒரு 4 கொடுக்கலாம், 1 எக்ஸ்ட்ரா 2 எக்ஸ்ட்ரா கொடுக்கலாம் அப்படின்ற அளவுக்கு போயிருக்காங்க. ஸோ இதுதான் இப்போதைக்கு நிலவரம். 8 கிடைக்கும்ன்றதெல்லாம் வந்து கனவு தான். 2000 மறுபடியும் மீண்டும் கொள்கை கூட்டணி நெஞ்சில் கத்தி எடுத்து குத்தி 8 இல்லை 6 தான் சொல்லி அனுப்பிவிட போறாங்க. 5க்கு பேசிக்கிட்டு இருக்காங்களாம் விடுதலை சிறுத்தைகள்கிட்ட. அப்படிங்களா? 5 பாருங்க எவ்வளவு அடிகள் வாங்கியிருப்பேன். 5 கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் திருப்பி ஒருவேளை ஆட்சி அமைச்சாங்க, திமுக ஆட்சி அமைச்சாங்கன்னா அவங்க ஆட்சியில நடக்கிற அவலங்களுக்கு எல்லாத்துக்கும் கண்டனமும் போராட்டங்களும் பண்ணிடுவாரு. இப்ப மாட்டாரா? நம்ம என்ன பேசிட்டோம்? 8 கொடுத்தாவது நான் எதுவும் பேசாம வாய மூடிட்டு நான் இருப்பேன், முட்டு கொடுத்துருவேன். ஆனா 5 கெஞ்சுன்னு நீங்க பஞ்சா பறக்க விட்டுருவேன். அடுத்து தள்ளிட்டாலும் என்ன பேசுறீங்க? கொள்கை கூட்டணி எப்படிங்க பேச முடியும்? பேசுவோங்க ஏங்க, இப்போ அது எங்க கொள்கையில இருக்குதுல்ல, உங்கள்கிட்ட இருக்கலாம், எங்க கிட்ட இருக்கணும்ல. இப்போ நீங்க திமுக, நான் வந்து விசிகா, நீங்க எனக்கு 6 சீட்டு தான் தரீங்க, இல்ல 5 சீட்டு தான் குடிக்கிறீங்கன்னு வச்சுப்போம். 5 சீட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் ஆட்சி அமைக்கிறோன்னே வச்சுப்போம், திமுக ஆட்சி மீண்டும் வருதுன்னு வச்சுப்போம். கூட்டணி ஆட்சி கூட இல்ல, திமுக மெஜாரிட்டியில ஜெயிச்சிருச்சு. இப்ப 5 தான் ஜெயிச்சிருக்கு, திமுக ஆட்சி அமைஞ்சு ஒரு 2-3 மாசத்துல ஒரு பெரிய சம்பவம் நடக்குது. இப்ப என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? போராட்டம் பண்ணுவாங்களா? பண்ணணும், நியாயப்படி. எதிர்கட்சிகள் பண்ணும். ஆமா, கூட்டணி கட்சி அதுவும் எதிர்கட்சி. கூட்டணி கட்சி பண்ணுனா ஆல்ரெடி மெர்ஜ் ஆயிடும், கூட்டணி கட்சியா இருக்காது, சொந்த கட்சியா மாறிடும், திமுக கட்சியா மாறிடும், உறுதியா மாறிடும். அதெல்லாம் ஏங்க நீங்க இப்பவே வெளியே வராதவங்க அடுத்து மறுபடியும் வந்து இப்போதைக்கு வந்து இதுதான் போயிட்டு இருக்கு. ஸோ இதனால அந்த மறுபடியும் ஆட்சிக்கு வந்து ஆட்சிக்கு எதிராக அவங்க போராடுறது அதுக்கெல்லாம் வந்து வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி, குறைவு, முடியாது.
ஏன்னா இப்போவே உங்களால பண்ண முடியாதுன்னா, இவ்வளோ சோர்ஸ் இருந்து இவ்வளோ இப்போ ஆஃபர்ஸ் இருந்தே இந்த டைம்ல பண்ண முடியாதுன்னா, அதுக்கப்புறம் நீங்க எப்படி பண்ணுவீங்கன்ற ஒரு கேள்வி வரும். இல்ல, ரெண்டாவது அந்த தொண்டர்கள் மத்தியிலே ஒரு அதிருப்தி இருக்கும். ஏன் இந்த மாதிரிலாம் அவர் பேசவே மாட்டேங்கிறாரு, வாயை திறக்க மாட்டேங்கிறாரு, நமக்காக இதுக்காக தானே இந்த கட்சின்னு ஒண்ணு ஆரம்பிச்சது, அந்த ஒரு கோட்பாடே இல்லாம அவர் செயல்படுறாருன்றது வந்து தொண்டர்கள் கிட்டயுமே இருக்குங்களே. ஏன்னா ஆனா அவர் சொல்றத பார்த்தீங்கன்னா அதுக்கு முற்றிலும் வேறா இருக்கும். நம்ம வந்து நமக்கு தெரியும், நமக்கு காலம் கனியும், நேரம் வரும், அந்த நேரம் வந்து நமக்கான நேரமா இருக்கும், அது வரைக்கும் பொறுமையா இருங்க. அது அந்த ஒரு 1000ல் ஒரு பாட்டு வரும்ல பழைய படத்துல, ஒரு 1000 ஆண்டுகள் ஆகட்டுமே, ஓ- அதுதான் அந்த மாதிரி ஒரு பொறுமையின் பொருள் என்ன தெரியட்டுமேன்ற மாதிரி, ஒரு 1000 ஆண்டுகள் ஆகட்டுமே உன் பொறுமையின் பொருள் என்ன தெரியட்டுமேன்ற மாதிரி ஒரு லைன் ஒரு எம்ஜிஆர் பாடுற மாதிரி வரும். வரட்டும் வரட்டும். ஆமா, அந்த மாதிரி அவங்க கடைசியில காத்திருந்து காத்திருந்து அதுதான் நடக்க போகுது. காலங்கள் போனதை தான் நடக்க போகுது. ஆனா அது தெரியாம அவர் வந்து 1000ல் ஒரு பாட்டை வந்து ஞாபகம் வச்சுட்டு இருக்காரு. 1000 ஆண்டுகள் ஆகட்டுமே, 1000 நான் சிவாஜி பாட்டுன்னு நினைச்சிட்டேங்க. பொறுமையின் பொருள் மட்டும் விளங்கட்டுமே. எங்க விளங்கும் அது? விளங்காது, அது விளங்கல அப்படின்றதுதான் இப்போதைக்கு இருக்கு. ஸோ அவங்களுடைய கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகளுடைய அந்த இடஒதுக்கீடு அப்படின்றது, அந்த சீட் ஷேரிங் அப்படின்றது ஒரு பெரிய பிரச்சனையா தான் போயிட்டு இருக்கு. ஓப்பனா சொல்லணும்னா கூட்டணி கட்சிகளை கலையபரம் பண்ணிட்டு இருக்காங்க. அது தெரியாம இவங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இன்னுமே வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஸோ கேட்டா ஒரே ஆப்ஷன் கொள்கை கூட்டணி அப்படின்ற இடத்துக்கு நகர்ந்துடுறாங்க. மற்றபடி உட்கட்சியா இருக்கட்டும் எல்லாமே இருக்கட்டும், இவங்களுக்கு எல்லாமே வந்து பெரிய பிரச்சனையா அந்தந்த சின்ன சின்ன கட்சிகளுக்கு, விசிகாவுக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கும், இந்திய கம்யூனிஸ்டுக்கும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எல்லாருக்குமே நடந்துகிட்டு இருக்கு. அதுல தப்பிச்சவர் தாவாக்கா. கெட்ட பேரானாலும் பரவாயில்ல, வெளில வந்து என்ன இருந்தாலும் பரவாயில்லன்னு வெளியே வந்துட்டாரு. ஒரு சீட்டுக்காக அவர் வந்து அங்க போல. ஆனாலும் இவங்களால வெளியே போக முடியாது. வெளியே போனா விஜய் ஐயோ எங்களால விஜய்ட்டு போக முடியாது, ஏடிஎம்கே ஐயோ பிஜேபி இருக்கு, தனியா எங்கள்கிட்ட தனியா நிக்கிறது எங்கள்கிட்ட இது கிடையாது, அப்போ போங்க நீங்க அங்கேயே இருங்க, ஒரு பிரச்சனையும் இல்லைன்ற மாதிரி முடிவுக்கு வந்தாச்சு. இப்போதைக்கு திமுக கூட்டணியில் இந்த நிலவரம் தான் இருக்கு. எல்லாருக்கும் வந்து நாங்களும் குறைச்சிக்கிறோம் அப்படின்றாங்க. நாங்களும் கம்மி பண்ணிக்கிறோம். எவ்வளவு கம்மி பண்ணிப்பீங்க? 10 கம்மி பண்ணிப்பீங்கன்னு வச்சுங்க. நீங்க எவ்வளவு நிக்கிறீங்க, இவங்க எவ்வளவு நிக்கிறாங்க? நீங்க 170 நிப்பீங்க, அதுல இருந்து 10 கம்மி பண்ணா 160. இவங்க நிக்கிறதே 6. அதுல வந்து நீ 1 கம்மி பண்ணு 2 கம்மி பண்ணுனா எப்படி கம்மி பண்ணுவாங்க? நீங்க வளர்ந்துகிட்டே தான் இருக்கீங்க, உங்களுக்கான இது இருந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா அவங்களுக்கு வந்து அப்படி இல்லைல்ல. நீங்க அப்ப அவங்கள உள்ளாட்சிகள்லயும் அவங்கள விடுறது இல்லை. இந்த மாதிரி பெரிய தேர்தலில், இந்த நாடாளுமன்ற தேர்தலையும் பெரிய அளவுக்கு அவங்களுக்கு சீட்டுகள் ஒதுக்கப்படுறது இல்லை. காங்கிரஸ்க்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. ஆனால் காங்கிரஸை விட பிஜேபி எதிர்ப்புல குறியா இருக்கிறது விசிகாவும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் தான். அவங்களுக்கு அதுக்கான உரிய முக்கியத்துவம் தரதில்லை. இவங்களும் முதலமைச்சர் சொன்னாரு, வேண்டுகோள் விடுத்தாரு, பார்த்தோன்னே எங்களுக்கு ஹாய் சொன்னாரு அப்படின்ற ரொம்ப ஒரு புலங்காகிதம் அடைஞ்சு 5க்கு ஒத்துக்கிறாங்க. அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கான வினைகளை அவங்க பார்த்துப்பாங்க. அதுதான் இருக்கக்கூடிய செய்தி. சொல்றீங்க கூட்டணி இங்க வந்து யாருக்கு எத்தனை தொகுதின்னு சொல்லி போட்டுறதுக்குள்ள நான் தேர்தல் பிரச்சாரத்துக்கே போயிட்டேன்னு இன்னொருத்தர் போயிட்டு அவர் எவ்வளவு ஸ்பீட்ல இருக்காரு, இங்க என்னமோ கூட்டணியே நீங்க முடிக்காம இருக்கீங்க. என்னது திருத்தணியில இன்னைக்கு வேலோட இது கொடுத்தாங்களா பஞ்சாமிர்தம்? இல்ல வேலோட வினையோட அண்ணன் போயிட்டாரா? அண்ணன் போயிட்டாரு. பிரச்சாரத்தை இன்னைக்கு அங்க இருந்தே ஸ்டார்ட் பண்ண, பெரிய பட்டையா போட்டு விட்டாங்க பாருங்க அண்ணனுக்கு. அதுக்கு பேர் விபூதி அடிக்கிறது. பெரிய பட்டையா போடல, எடுத்து விபூதி எடுத்து இன்னைக்கு அடிச்சு விட்டுட்டாங்க. எனக்கு அப்படி பார்க்கும்போது டக்குன்னு எப்படி தெரியுமா இருந்தது, கிரிகாலன் மேஜிக் ஷோ. டே கிரிகாலா உடம்பை இரும்பாக்கிக்கடா இந்த தேர்தல்லையும் பிடிச்சவொன்னே அப்படி இந்த வேலைகள்லாம் பிடிச்சவொன்னே ஒரு வீரம் வந்த மாதிரி ஃபேஸ் எல்லாம் வச்சுக்கிட்டாரு பாருங்க. டக்குன்னு தண்ணி தூக்கி அடிச்சானா சரியாயிட்டு மஞ்சள் தண்ணி விட்டு அடிக்கிற மாதிரி. அந்த உலகம் தனி. ஓகே அவ்வளவுதான், அதுல எதுவும். இங்கிட்டு இன்னொரு உலகமும் இருக்குது. இதெல்லாம் பேசிட்டு இந்த உலகத்தை பத்தி பேசலன்னா தப்பாயிரும். தாவேக்கா என்ன பண்ணிருக்காங்க? ஒண்ணும் பண்ணல. இந்த 30 பேரு ஒண்ணும் பண்ணல. 30 பேர் வந்து தொகுதிக்கு வந்து வேட்பாளர் பட்டியல் நேற்று நைட்டு 10 மணிக்கு என்னமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யாரும் பார்க்க கூடாதுன்னு அது தெரியல, இருந்தாலும் வந்துடும் இப்படி ஏதாவது சொல்லி மாட்டிக்கிறது. ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுல ஒரு 8 பேர் வந்து பிஜேபியில இருந்தவங்க கூட்டணி வச்சிருக்காங்க. யாரோ ஒருத்தவங்க, அது ஏதோ ஒரு கட்சி, ஏதோ நேம் கட்சின்னு ஏதோ ஒன்று சொன்னாங்க. 2 சீட்டு வந்து அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி அது ஒன்று போயிட்டு இருந்தது. அதுக்கு மேல அதை பத்தி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லைன்றீங்களா? இல்ல ஆக்சுவலா தாவேக்காவுக்கு இது ஒரு ஃபர்ஸ்ட் சக்சஸ். ஒரு 30 வேட்பாளர்களை
புதுச்சேரியில் இப்போ புதுச்சேரியில் அவங்களுக்கு ஆளே இல்லை, ஒன்றுமே இல்லை, நிற்கிறதுக்கு இல்லை, நிற்க மாட்டாங்கன்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ஆனால் அதெல்லாம் போட்டியே போடுறது கிடையாது, போட்டிக்கு ஆள் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க, விருப்பமே இல்லைன்ட்டாங்க, அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த நேரத்தில் ஒரு 30 பேர் வந்து இறக்கியிருக்காங்கன்றதே பெரிய சக்ஸஸ் தான். அதுலேயும் வந்து பாஜக ஆட்கள் இருக்காங்க, காங்கிரஸ் ஆட்கள் இருக்காங்க, திமுக ஆட்கள் இருக்காங்கன்ற கணக்கு அது கிடையாது. தேர்தலில் நிற்க ஆள் இருக்கா, தாவேக்காலேருந்து நின்றுருக்காங்களா, அதுதான் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் சக்ஸஸ். அது இல்லாமல் இப்போ பிஜேபியில் இருந்தோம்னா பிஜேபியிலேருந்து கூட தான் திமுகவில் கூட தான் பிஜேபியிலேருந்து நிறைய பேரை சேர்த்துருக்காங்க, ஏடிஎம்கேலேருந்து கூட தான் நிறைய பேரை சேர்த்துருக்காங்க. இந்த மாதிரி கட்சியிலேருந்து இன்னொருத்தர் சேர்க்கக்கூடாது அப்படின்ற கணக்கெல்லாம் எதுவும் கிடையாது. இப்போ அவங்க பிஜேபியில் இருந்தவங்க இப்போ அங்கே வந்திருக்காங்க, அதுக்கு என்ன பண்ண முடியும்? நீங்கள் பிஜேபியில் இருக்கவங்கள சேர்க்காம இருக்க போகிறாங்களா? நான் மறுபடியும் சொல்கிறேன், விஜய் அவர்கள் ஒன்றும் இது ஆரம்பிக்கல, ஒரு ஆன்மீக இது சொற்றோட ஆரம்பிக்கல, இவங்க தான் வரணும் அவங்க தான், அதெல்லாம் கிடையாது. அவரு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அதுக்கு 4 பேர் வருவாங்க, 4 பேர் போகும். இன்னொரு பிரச்சனை நடந்துச்சு, ஒருத்தருக்கு சீட்டு கொடுக்கலன்னு சொல்லி புதுச்சேரியில் இருந்தது. இதெல்லாம் நடக்கதான் செய்யும். கட்சினா இந்த மாதிரி பிரச்சனைகள் வரதாங்க செய்யும். ஒரு கட்சி இல்ல அதே போட்டு பூம் பண்ணிட்டே இருக்காங்க. 5 கோடி ரூபாய் அது ஊடகத்தோட நரேட்டிவ். இல்ல அது மாதிரி நடக்குதா என்னன்னு தெரியல. நடக்கலாம், பைசா கொடுத்து பண்ண வச்சிருக்கலாம், இல்ல உண்மையாவே உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கலாம். ஆனா கட்சினா இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கதாங்க செய்யும். அது விஜய் கட்சியில மட்டும்தான் நடக்குதுன்ற மாதிரி மற்ற கட்சியில நடக்காதுன்னு. இப்ப ஏடிஎம்கேல இப்போ சீட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, நேர்காணல்கள் பண்ணுவாங்க, இவருக்கு சீட்டு கிடைக்காது, இவருக்கு சீட்டு இல்லைன்னு ஒரு அதிருப்தி உருவாகும். ஜெயலலிதா அவர்கள் காலத்துல போயஸ் கார்டன் வாசல்ல வந்து இப்போ தர்ணா பண்ணலாம் நடந்திருக்கு. கோபாலபுரத்து அறிவாலயத்துல போய் சீட்டு கொடுக்கலன்னு சொல்லி சம்பவம் பண்ண ஆட்கள்லாம் இருக்காங்க. அதனால வந்து இது ஏதோ பெரிய இப்போ திமுகலையும் ஒரு இது நடந்துச்சுல, 3 கோடி ரூபாய் என்னமோ இது பண்ணாரு, சீட்டு கொடுக்காம நீ யாருக்கு கொடுத்துருவேன்னு பார்க்கலாம்னு சொல்லி. அதுதான் அந்த மாதிரி இது எல்லா கட்சியிலையும் நடக்கக்கூடிய விஷயம் தான். எனக்கு தெரிஞ்சு தாவேக்காக இது ஃபர்ஸ்ட் சக்சஸ். ஒரு 30 வேட்பாளர்கள் புதுச்சேரியில் அவங்க போட்டிருக்காங்க, அங்கேயும் தனியாக நிற்கிறாங்க. ஸோ அவங்களால என்ன பண்ண முடியும், அவங்க அந்த புதுச்சேரியில் என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்து இந்த ரிசல்ட் அன்னைக்கு நம்ம பார்க்கலாம். பட் தாவேக்காக இது ஃபர்ஸ்ட் சக்சஸ் தான். ஏன்னா வேட்பாளரே இல்லைன்னு சொன்ன இடத்துல வேட்பாளர்கள் போட்டு நிற்க வச்சிருக்காங்க. அது எங்கேருந்து வந்தவங்களோ, அது பிஜேபியில இருந்து இதுக்கு முன்னாடி அந்த இது நம்ம எலெக்ஷன் சட்டமன்ற எலெக்ஷன் வரதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா ஏப்ரல் 6ங்களா எலெக்ஷன் அங்க, அதுக்கான இந்த ஓட்டிங் பெர்சன்டேஜ் நம்ம பார்த்தாலே ஓரளவுக்கு வந்து இது டிசைடிங் ஃபேக்டரா நம்ம வந்து இது பண்ண முடியுங்களா? எது மாதிரி யார் ஜெயிப்பாங்க அப்படின்றது. ஏன்னா இப்போ வந்து தாவேக்கா தான் வந்து புதுசா உள்ள வந்து ஒரு பெரிய பலம், அது எந்த அளவுக்கு இருக்குது இல்லை அப்படின்றது ஒரு டவுட் எல்லாத்துக்கும் இருக்குது. அவங்க எந்த அளவுக்கு வருவாங்க, சீட்ஸ் வாங்குவாங்கன்றது தெரில. நம்மளுக்கு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு 60லேருந்து 67 அவ்வளோ சதவீதம் மட்டும்தான் நம்மளுக்கு போலிங் ஆகிட்டே இருக்கும். இந்த தடவை வந்து ஒரு 75-80% வந்து போலிங் ஆகுது அப்படின்றப்போ அந்த கட்சிக்கோ இல்லை யங்ஸ்டர்ஸோ முன் வந்து வாக்கு செலுத்துறதுக்காக வந்திருக்காங்க. அப்போ வந்து ஒரு வின்னிங் ஃபேக்டரி வந்து அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்றது. ஆமா, அது டிவி கேக்குன்னு சொல்ல முடியாது, அது புதுசா வந்திருக்கிறதுனால இல்ல இப்போ இருக்கிற அந்த யங்ஸ்டர்ஸ் ஓட்டு. ஏன்னா மோஸ்ட்லி யங்ஸ்டர்ஸ் யாருமே எல்லா தடவையுமே யங்ஸ்டர்ஸ் ஓட்டு விழுந்துட்டு தான் இருக்கு. புதுசா இந்த தடவை விழுந்தெல்லாம் கிடையாது, எல்லா தடவையுமே யங்ஸ்டர்ஸ் ஓட்டு விழுந்துட்டு தான் இருக்கு. ஆனால் பர்சன்டேஜ் கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கலாம், 1%, 2%, 3% வரைக்கும் கம்மியாக இருந்திருக்கலாம். இது இந்த தடவை தமிழ்நாட்டிலையும் சரி புதுச்சேரியும் சரி கொஞ்சம் அதிகமான யங்ஸ்டர்ஸ் ஓட்டு விழும்னு பொதுவான ஒரு கருத்து இருக்குது. அதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குன்னு பார்க்கப்படுது. அப்படி பார்க்கும்போது அது விழுந்தா அது டிவிகேக்கான வாக்கா இருக்கலாம்னு அது நம்பப்படுது. அதுதான் இதுல வந்து ஃபேக்டர். அதுல இருக்கக்கூடிய நீங்க கேட்கக்கூடிய அதான் ஃபேக்டர். ஓட்டு போடுறதுக்கு போகணுமா அப்படின்ற யங்ஸ்டர்ஸ்க்குன்னு சொல்லல, விமன்ஸ்க்கு நிறைய பேருக்கு, ஆண்களுக்கே நிறைய பேருக்கு ஓட்டு போட விருப்பம் இல்லாத வீட்டிலேயே இருப்பாங்க. அன்னைக்குன்னு பார்த்து ஊருக்கு போகலாம், அன்னைக்கு ஜாலி அப்படின்னு இருக்கக்கூடிய ஆட்களும் இருக்காங்க, இந்த மாதிரி இருக்காங்க. பட் இந்த தடவை இந்த 18 to 21, 18 to 19 இந்த இருக்கக்கூடிய நபர்கள், இந்த யங்ஸ்டர்ஸ் வந்து ஓட்டு போடுறதுக்கு தயாரா இருக்காங்க. அதுக்கு காரணம் விஜய்ன்ற ஒரு ஃபேக்டர் தமிழ்நாட்டில் இருக்கு. ஸோ நம்மளோட அதிகபட்ச ஓட்டிங்கே வந்து 77% நினைக்கிறேன், 2011 நினைக்கிறேன். ஸோ 77% கிட்ட நடந்துச்சு. அதை பீட் பண்ணுறோமான்றது இந்த தடவை பார்க்கணும். அப்படி அது பீட் பண்ணி ஒரு 80க்கு மேலே போகுது அப்படின்னா அப்போ ஒருவேளை அது விஜய்க்கான இல்லை டிவிகேவுக்கான ஒரு சக்ஸஸாக இருக்க வாய்ப்பு இருக்கு. யங்ஸ்டர்ஸோட அந்த ஓட்ஸ் வந்து விஜய்க்கு விழு. ரெண்டாவது பார்த்தோன்னா இதை தான் வச்சு நம்ம வந்து பிளான் பண்ணலாம். ஒருவேளை போன தடவை 67 சம்திங் தான், 9 தான் நினைக்கிறேன், 9 அப்படின்னா ஒரு 75 மேலே வந்துருச்சுனாலே ஒரு பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டர்ஸ் வந்து அதிகமாக வந்திருக்காங்கன்னப்போ ஏதோ ஒரு பார்ட்டிக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக ஒரு இதுக்காக வந்திருக்காங்கன்னு அர்த்தம். ஆனால் எஸ்ஐஆரில் இப்போ வந்து இவ்வளோ பேர் நீக்கியிருக்காங்க அப்படின்றப்போ திருப்பி அதே பெர்சன்டேஜில் நம்மளுக்கு வந்து நிற்குமான்ற ஒரு கேள்வியும் இல்லை. அதே இப்போ உங்களுக்கு அந்த ஓட்ஸ் எல்லாம் கழிச்சு கட்டியாச்சு. ஸோ இப்போ வந்து இந்த 5.5 கோடி வாக்காளர்கள் தான்
அந்த ஓட்டில் ஒரு 70% மேலே வந்துச்சுனாலே அது ஏதோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகுது அப்படின்றது தான் உண்மை. ஒருவேளை நீங்கள் சொல்கிற மாதிரி அது யங்ஸ்டர்ஸோட ஓட்டாக இருந்துச்சுன்னா அது டிவிகேக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குன்னு அப்போ பார்க்கப்படும். அது எப்போ எல்லாமே ரிசல்ட்டில் தான் தெரியும், அதுக்கப்புறம் தான் தெரியும். ரிசல்ட்டுன்ற தாண்டி முன்கூட்டியே இப்போ இன்னொரு அதுக்கு முன்னாடியே இந்த எலெக்ஷன் வருது அப்படின்றப்போ ஒருவேளை அதிகமாக வந்துச்சுன்னா இங்கே எப்படி இருக்கும் கள நிலவரங்கள்? அது அங்கே வேறு இங்கே அங்கே வேறு தான், பட் ஆனாலும் அங்கே ஒரு பார்ட்டியும் வந்திருக்கு, முன்னை விட இப்போ அதிகமாக வந்திருக்குன்னா இங்கே எப்படி இருக்குன்னு கேட்டேன். நல்லா இருக்கும். ஏன் தெரிவிக்கிறீங்க? இல்லை பெட்டராக இருக்கும், அது பார்க்கலாம். இன்னொரு அது 6ஆம் தேதி தானே வருது. 6ஆம் தேதியோ 9ஆம் தேதியோ இன்னும் அங்கே எலெக்ஷன், ஸோ வாய்ப்பு இருக்குது. இல்லை இதுக்கு மேலே அந்த மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் பண்ணாங்களா, அதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணி இல்லை இதுக்கு மேலே இன்னும் சலுகைகள் அது இதுன்னு சொல்லி எக்ஸ்ட்ரா வரும். அது இனிமேல் தானே அவங்க கொடுப்பாங்க. அதுதான் கேட்டேன் நான், அந்த மாதிரி ஏதாவது கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது, அதுக்கான வாய்ப்பு எல்லாமே இருக்குது. கண்டிப்பாக அந்த வாக்குறுதிகள்லாம் கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஸோ இவங்க என்ன வாக்குறுதிகள் அங்கே கொடுக்க போகிறாங்க, டிவிக்கு என்ன வாக்குறுதிகள் கொடுக்க போகுதுன்றதை பொறுத்து மாறும். அது ரொம்ப சின்ன ஒரு 30க்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு இதுன்றதுனால, சட்டமன்ற தேர்தல்ன்றதுனால பெரிய அளவுக்கு எதிர்பார்ப்புகள் இருக்காது. ஆனால் ஓரளவுக்கு ஏற்கனவே அங்கே வாக்கு வங்கி உள்ளவங்க என்ஆர் காங்கிரஸ், பிஜேபி, திமுக, காங்கிரஸ் அப்படின்னு இருக்காங்க. ஸோ விஜய் ஃபேக்டர் அங்கே என்ன பண்ண போகுதுன்றது ஒரு இங்கே இருக்கிற மாதிரி அங்கேயும் ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ அவங்களுக்கு அங்கே ஒரு 4-5 எம்எல்ஏக்கள் அந்த மாதிரி ஏதாவது வந்தாங்கன்னா ஒரு சேஞ்சஸ் தேவைப்பட்டுச்சு, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது அங்கே ஒரு ரிஃப்ளெக்ஷனை கொடுக்கும். மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது